ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவிஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. அண்ட் தென் கைஸ், நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 58 மெம்பர்ஸ் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு பாருங்க. அண்ட் தென் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when you trading CRT, ஓகேவா? when you trade CRT னா என்னோட நான் போடுற போஸ்ட்ல மேபி உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதனால மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? alright guys, இன்னைக்கு வீடியோ எப்படின்னா how I trade CRT, how I trade CRTங்கிறதான் டாபிக் இன்னைக்கு, ஓகேவா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம், ஓகேவா? இன்னைக்கு எடுத்த ட்ரேடோட எக்ஸாம்பிள் வச்சு நான் போயிடலாம், ஓகேவா? குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் சொல்றேன், குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? alright guys, இப்போ இந்த 8 PM range இருக்கு இல்லையா? யூஸ்வலி கோல்ட்ல வந்து பிரைஸ் 50% ஆஃப் தி டைம், ஓகே, மார்க் மை வேர்ட்ஸ், 50% ஆஃப் தி டைம் என்ன நடக்கும் அப்படின்னா 8 PM ஒரு ரேஞ்சை செட் பண்ணிட்டு அங்க இருந்துன்னு கிரிட்டுன்னு 9 PM ரிவர்ஸ் ஆகும், ஓகேவா? 8 PM ரேஞ்ச், 9 PM மேனிபுலேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், ஓகேவா? இது வந்து டெய்லி நடக்குமானா நடக்காது, பட் ஆனால் நடக்கும், ஆனால் டெய்லி கிடையாது, ஓகே? திஸ் இஸ் யுவர் சிஆர்டி லெவ், திஸ் இஸ் யுவர் சிஆர்டி. நான் வந்து ட்ரேட்லாம் ஹோல்ட் பண்ணல. ஐ எக்ஸீடட் அட் 2.1:2.7 RR, ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், இப்போ இந்த கேண்டில் என்னோட சிஆர்டி கேண்டில் நான் மார்க் பண்ணதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக அதான் சொன்னேன்ல, திஸ் ஹேப்பன்ஸ் ஆஃபன், ஓகே? மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் இது நடக்கும், ஓகே? அண்ட் தென் என்னோட பழைய வீடியோ, நான் ஃபர்ஸ்ட் போட்ட யூடியூப் வீடியோலேயே வந்து நான் இந்த மாடல் தான் சொல்லியிருப்பேன். லைக் ஆஃப்டர் 8 PM யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு டேக் அவுட் த ரீசன்ட் 15 minute swing அண்ட் ரீசன்ட் 15 minute swing low. ரெண்டில் எதுனா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து 1 minute MSSல என்டர் ஆகும். தட்ஸ் அ மிடாஸ் மாடல். ஆக்சுவலி ஐ காட் இட் ஃப்ரம் ஃபைஸ், ஓகேவா? அந்த வீடியோவில் நான் கிரெடிட்ஸ் கொடுக்க மறந்துருப்பேன், ஆனால் அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஃபைஸ் கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஐ வாஸ் இன்சைட் ஃபைஸ் SMC a couple of months ago, ஓகேவா? அந்த டைம்ல, ஓகேவா? அதனால அந்த வீடியோ எனக்கு ஃபைஸ் கிட்ட தான் எடுத்தேன். அது சூப்பராக ஒர்க் ஆச்சு, ஓகே? சில மாசம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா எவ்ரி மந்த் டிபி போகும், சிலத்து பிளா பிளா பிளா. ஆனால் அது சிஆர்டின்னு எனக்கு அப்போ தெரியல, ஓகே? ஏன் அப்படின்னா லைக் அந்த ஒரு வார்த்தையை அவன் ஃபைஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். எனக்கும் அப்போ சிஆர்டின்னு என்னன்னு தெரியாது, ஓகேவா? ஆனால் அதுதான், ஓகேவா? சிம்பிள் 8 PM ரேஞ்ச், 9 PMல ப்ரைஸ் வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு அங்கேருந்து அப்போசிட் நியர் ஆஃப் த ரேஞ்ச் போவோம் அப்படின்ட்டு, ஓகேவா? இங்கே வந்து கீ லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கட்டின தூரம் நியரஸ்டா இருக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஐ வாஸ் என்ன சொல்றதுப்பா, இந்த ஒரு லைனாக வரைஞ்சிக்கிறேன், ஓகேவா? எதனா ஓபி ஃப்ரம் த லெஃப்ட் சைடு எதனா இருக்கா அப்படின்ட்டு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பாரிஸ் பீரியட் இருந்தது, அதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இந்த இடத்துல we have here we have a fair value gap, right? இந்த இடத்துல we have a fair value gap, பாரிஸ் fair value gap. இது நான் உங்களுக்கு இருங்க ரைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், ஸ்டைல் எக்ஸ்டெண்ட் ரைட், ஓகேவா? பார்க்கலாம். அப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஓகேவா? கரெக்டா 9 AMல ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு பேரிஷ் பீரியடில் டாப் பண்ணிட்டு 8 PM ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிட்டு டெர்டில் ஸ்வீப் பண்ணிட்டு அப்போசிட் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் டார்கெட் வந்து ஹிட் ஆயிட்டான்ப்பா. அண்ட் தென் கைஸ், வென் ஐ ட்ரேடிங் கோல்ட் எஸ்பெஷலி இந்த ஏசியன் செஷன், இந்த மாடலுக்கு வந்து SMT இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஃபக்ட் அப். என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் லாஸ் பண்ண டேட்டா, அதனால சொல்றேன். அதுக்கான நான் லாஸ் பண்ண டேட்டாவை வச்சு சாட்ல போய் பார்க்கும்போது ஏன்டா இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீ லெவல்ஸ் ஒரு ப்ராப்ளமா இருந்தது. அண்ட் தென் வந்து SMTயும் வந்து மேஜர் இஷ்யூவா இருந்தது. SMT நடக்கிறது எல்லாமே டிபி போயிடுது சட்டுன்னு, ஆனால் SMT இல்லாதது ஃபெயில் ஆகுது, ஓகே? ஸோ அதனால சொல்றேன், இந்த மாடல் நீ ட்ரேட் பண்ண அப்படின்னா நீ வந்து SMT பார்க்கணும், தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட், ஓகே? அண்ட் தென் வாட் ஹேப்பன், லெட்ஸ் ஸ்விட்ச் டு தி 1 minute டைம் ஃப்ரேம் கைஸ், ஓகேவா? எஸ், நீ வந்து சில்வர்ல ட்ரேட் பண்றதுனால பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பேர் வந்து ஹைஸ் ஆர் லோஸ் தூக்கலையோ அந்த பேர்ல ட்ரேட் பண்ணுவாங்க.
நான் சில்வர்ல முன்ன பின்ன ட்ரேட் பண்ணதில்லை, அதனால நான் கோல்ட்ல பண்ணுவேன். ஏன்னா எவன் வந்து தூக்குலியோ அவன் சீக்கிரமா டார்கெட் ரீச் ஆயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 PM ரேஞ்ச் எங்க இருக்கா, இவன் பாருங்க 9 PMல SMT அண்ட் தென் 10 PMலயே அவனை டார்கெட் போயிட்டான். இவன் பாருங்க 8 PM ரேஞ்ச், 9 PM மேனிப்புலேஷன், 10 PM உள்ளுக்குள்ளே இருக்கான். இன்சைடு வார் 12 AM தான் உங்களுக்கு மேனிப்புலேஷன் நடக்கும். அண்ட் தென் கைஸ் இங்க இருந்து ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12 AM வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவான் கோல்டு. ஓகேவா, 12 AMல ஹைஸ் ஆர் லோஸ் ஆஃப் த வீக் ஆர் ஹைஸ் ஆஃப் லோஸ் ஆஃப் த டே செட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு ஓபியை தூக்கிட்டானா இல்லை. ஸோ இது என்ன டைமு, 2 AM. ஓகே ஆல்ரெடி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 12 AMல அவன் ட்ரூவா ஒரு கீ லெவல் ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா ஹி வில் ரிவர்ஸ் அட் 12 AMல. ஓகேவா, கோல்டு ஆஃப் ஒன் டோட்டல் சூப் பண்ணி டைமில் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன் கைஸ். எனக்கு ட்ரேடிங் எவ்வளோக்கு யூஸ் பண்ண தெரியாதுப்பா, அதனால தான் இவ்வளோ லேட்டாக இருக்குது. எல்லாம் தூக்குறதுக்காக பாக்ஸாக போட்டு மொத்தமாக தூக்குவான், எனக்கு அது கூட என்னன்னு தெரியல. ஓகே ஆல்ரைட் கைஸ், இப்போ 1 minute ஸ்விட்ச் ஆகிக்கலாம். 1 minute ஸ்விட்ச் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க வேற மொத்தா வீடியோ எடுக்கும் போது எல்லாரும் வருவானுங்க, பாட்டு போடுறானுங்க, அதை போடுறானுங்க மொத்தா. ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம SRT ஹை ப்ரைஸ் வந்து 9 AMல ப்ராப்பராக டோட்டல் சூப் பண்ணிட்டான். அண்ட் வி டேப்ட் இன் டு த பேரிஷ் PD ஏரியா as well. ஓகேவா, ஒன்ஸ் நம்ம ஸ்வீப் பண்ணோன்னா we have to wait for the assist. ஓகேவா, some guys some niggas will enter after the IFEG. நமக்கு எதுவும் இல்லை, IFEG என்டர் ஆவாங்க, 1 minute மாடல் கன்ஃபர்மேஷன்ல என்டர் ஆவாங்க. பட் கைஸ் நான் வந்து பர்சனலாக I don't personally enter in model confirmation in 1 minute time frame. ஓகேவா, ஏன் அப்படின்னா லைக் 1 minutலங்கிறது வந்து எனக்கு செட் ஆகல கைஸ். ஓகேவா, நான் மேபி தப்பாக பார்த்துருக்கலாம். ஆர் 1 minute வந்து எனக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கனால எனக்கு ஷிஃப்ட் வேணும்ப்பா, ஷிஃப்ட் இல்லை நான் என்டர் ஆக மாட்டேன். ஸோ அதனால CISD யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வி க்ளோஸ்ட் பிலோ த CISD ரைட். ஸோ CISD ஃபார்மேஷன் நமக்கு கொடுத்துருச்சு, ப்ராப்பராக ஒரு V ஷேப்ல இருக்கு. கைஸ் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, லைக் V ஷேப்ல, இது வந்து ஆஃபன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபேரோலி கேப்ஸில் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். ஒன்ஸ் ப்ரைஸ் ஃபேரோலி கேப்ஸில் ரீச் ஆகிட்டான் அப்படின்னா அங்கே ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக வீல இருக்கும், V ஷேப்பில் ஆர் A ஷேப்பில். இது இன்வர்ஸ் V இல்லையா, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவோம், FEGக்குள்ளார ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக ஒரு V ஷேப்பில் ஆர் A ஷேப்பில் கொடுத்துருக்கனால நம்ம வந்து இது வேலிடாக எடுத்துட்டு அண்ட் தென் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ரைட், சூப்பராக இருக்கா, கண்ணுக்கு தெரியுதா? அக்குமுலேட்டட், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். 1 minute எல்லாமே பார்க்க கொஞ்சம் நாய்ஸாக தான் கைஸ் இருக்கும். பட் ஆனால் வென் யூ என்ன சொல்கிறது, இந்த மாடலையும் பேக் டெஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ் இவென்ச்சுவலி. ஓகேவா, ரைட். After the sweep you have to wait for the price to give you the CASD change in the state of delivery. அது நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலேஸ் என்ட்ராலாம். பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சிஸ்டி வந்து இங்கே தான் கொடுத்துருக்கான், இங்கே தான் உனக்கு சிஸ்டி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து அப்போது மேலே ஒரு ஃபேரோலி கேப்ஸ் எதுவுமே இல்லை அப்படி இருக்குது, பட் மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவானா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்டர் ஆகக்கூடாது. உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குல்ல, உனக்கு ஸ்டாப் இப்போ நீ இங்கே என்டர் ஆகிட்டு ஸ்டாப் இவ்வளோ தூரம்லாம் போடுவியா, போட மாட்டேன்ல. ஸோ அதனால ஒரு கம்மி டிஸ்டன்ஸ் ஆர் கம்மி பிப் ரேஞ்சில் 60 கொடுத்துட்டான், இப்போ இந்த இடத்துல உனக்கு 60 கொடுத்துட்டான், நீ பிரேக்கரில் ரீடெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் கேண்டில் கூட இங்கே கூட என்டர் ஆகாது, தப்பு இல்லை. பட் ஆனால் இவ்வளோ தூரம் உனக்கு 60 வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்டர் ஆகலாமான நோ. ஏன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக போகும், உனக்கு RR கம்மியாக வரும், அதனால தான். ஓகேவா, சிம்பிள். ஸோ ஆஃப்டர் CISD நான் வந்து யூஸ்வலாக பிரேக்கர், ஐ லவ் பிரேக்கர் கைஸ். ஓகேவா, பிரேக்கர் வந்து இஸ் அ பேங்கர் இன் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல மொத்தம் என்னடா இது இருங்க, இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். இது வந்து நமக்கு ஒரு பிரேக்கரா, திஸ் இஸ் யுவர் பிரேக்கர், பேரிஷ் பிரேக்கர். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் அதை டேப் பண்ணதும் நம்ம என்ட்ரி. ஓகேவா, பிரேக்கரை ப்ரைஸ் டேப் பண்ணதும் நம்ம என்ட்ரி. CRT லோ இங்கே இருக்கு,
நீங்கள் டார்கெட் பண்ணலாம். கிரேசி ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 5RR இல்லையா? ஆனால் 5RR வரைக்கும் லைக் இந்த இடத்துல ஐ வாஸ் பேனிக். ஓகேவா? டு பி ஹானஸ்ட் ஐ வாஸ் பேனிக். எங்கன்னா என்னோட ட்ரேடை சம்வேர் அரௌண்ட் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஹானஸ்டாக, வேறு எதுவும் கிடையாது. இதுதான் நம்மளோட டிவாயல். தென் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஓவர் இந்த இடத்துல 12 AM எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 12 AM நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா ஓல்டு ஹை, இந்த ஒரு ஹை செட் பண்ணலாம், இதை டேர்ன்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டானா என்னப்பா பண்ணுறது, எஸ்எல் ஹிட் ஆயிருமே, பிரேக் ஈவன் போட மனசு வராது எனக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துலையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2.7RR வந்துச்சு ஃபர்ஸ்ட் வாங்கும்போது. ஓகேவா? சம்வேர் அரௌண்ட் இங்கே. ஓகே ஓகேவா? ஆனால் டார்கெட் வந்து பியூட்டிஃபுல்லாக ஹிட் ஆயிடுச்சு. பாருங்க கைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போகணும்னு நினச்சா கூட ஒரு பைஸ் போகலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து Q2 Q2ல மேனிபுலேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு 1 hourல ஆனால் கீழே வெளியே எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த மாடல் நான் ட்ரேட் பண்ணுவேன். 8 PM ரேஞ்ச், 9 PM மேனிபுலேஷன் அண்ட் ப்ரைஸ் மஸ்ட். ஓகேவா? மஸ்ட் ஸ்டாப் இன் டு த கீ லெவல். அங்கேருந்து ஒரு ப்ராப்பரான ரியாக்ஷன் கொடுத்தான் அப்படின்னா இந்த கோல்ட் மாடலை நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? இது 9 PMல ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஆல் த டைம் இருக்க மாட்டான். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் கைண்ட். ஓகேவா? இப்போ 8 PM ரேஞ்சை 9 PMல லைக் என்ன சொல்றது, ரெண்டு பேருமே ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் ஐ டோன்ட் ட்ரேட். ஓகே, SMT நான் எடுக்க மாட்டேன். அண்ட் தென் 9 PMல ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ்ட் அபவ் த CRT கேண்டில் அப்படின்னா 10 AMல 9 AM கேண்டில் க்ளோஸ் பண்ற டைம்ல எதனா ஒரு ப்ராப்பரான ஒரு கீ லெவலில் ரீச் பண்ணிட்டானு பார்ப்பேன். லைக் கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ் 9 AMல ரீச் பண்ணிட்டானா. ஓகேவா? ஏன்னா 8 PM ரேஞ்சை 9 PMல ஸ்வீப் பண்ணாதான் இந்த மாடல். ஓகே, ஸ்வீப் பண்ணாம வி க்ளோஸ்ட் அபவ் த CRT கேண்டில் அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்றதுக்குள்ள லெஃப்ட் சைட்ல எதனா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா கேப் டு கேப்ஸ் இட்ஸ் மாடல். ஓகே, தட் இட் செல்ஃப் மாடல். நீங்கள் ரோமியோட அக்டோபர் மெண்டர்ஷிப் ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சு. ஓகேவா? அதனால டைமும் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ 9 PM வந்து ஒரு கேப்குள்ளே டேப் பண்ணிட்டான். கேப்புக்குள்ளே டேப் பண்ணி 10 PMல எக்கான் இதை டோட்டல் சூப் பண்ணிட்டு இங்கே ஒரு SMT நடந்தால் அங்கேருந்து நான் ஒரு அப்போசிட் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ட்ரேடை கேப்சர் பண்ணேன். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரேட் கோல்ட் நவடேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. ஓகேவா? பட்டாப்பா, இது ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் மாதிரி ஆச்சு. இது உனக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுத்த ஒரு வீடியோவும் ஆச்சு இல்லையா? திஸ் இஸ் ஹவு ஐ ட்ரேட் CRT இன் கோல்டு. ஓகேவா? 1 hourல. ஓகேவா? ஆல்ரைட்பா, வரட்டா.